ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் தொடங்கும் வரை எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் 4 முக்கியமான கிரகங்கள் இடம்பெயர்து. இதனால் எல்லோருக்குமே ஒருவித மாற்றங்கள் நிகழும் வாழ்க்கையில். அதாவது முக்கியமான கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது 4மே இந்த காலகட்டத்தில் தன்னுடைய இடத்துலேருந்து மாறி இருக்கு. அப்படி மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும். அது எந்த மாதிரி இருக்கும்? அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா, இல்லை நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமா, சோதனை காலகட்டமாக இருக்குமா, ரொம்ப இன்பமாக இருக்குமா அப்படின்றத தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த வகையில் தனுசு ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எந்த மாதிரி இருக்குது, என்ன பலன்கள் பெற போகிறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி வரை எந்த மாதிரியான பலன்கள் தனுசு ராசியினர் பெற போகிறாங்க. தனுசு ராசி இயல்பாகவே ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் நிறைந்த ராசி. இது காலச்சக்கரத்தின் 9வது ராசி. இந்த ராசி கட்டத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலுமே சரி, அதாவது சுபமோ அசுபமோ எந்த கிரகம் இருந்தாலுமே அது ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்கும். இது டிஃபால்ட்டு. ராகுவாக இருந்தாலும் சரி, சனியாக இருந்தாலும் சரி, கேதுவாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த கிரகங்கள் தனுசு ராசியில் இடம் பெற்றாலுமே அது ரொம்பவுமே பாசிட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்கும். அது மூலமாக ஒரு நல்ல சிந்தனையும் ஒரு நல்ல பலனும் தான் தனுசு ராசியினர் பெறுவாங்க. இப்படி தனுசு ராசியினர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு ஸ்பெஷல் இது வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஆண்டு காலம் எப்படி இருக்குன்னா, அதாவது குரு இவருக்கு 7ல் அமர்றாரு, ராகு 3ல், சனி 4ல், கேது 9ல். இவங்களுக்கு எந்த மாதிரியான காலகட்டமாக இருக்க போகுதுன்னா, நல்ல கோல் செட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் திங், புது முயற்சி நல்லா எடுப்பீங்க, நல்ல சிந்தனைகள் உண்டாகும், புது முயற்சிகள் எடுப்பீங்க. தொழில் யாருன்னா தொடங்கணும்னா நல்ல கூட்டாளிகள் அமைவாங்க. கூட்டாளி வச்சு நீங்கள் தொழில் தொடங்கலாம். இந்த காலகட்டம் அதுக்கான காலகட்டமாக இருக்குது. நல்ல கூட்டாளிகள் அமைவாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகும், கோல் செட் பண்ணுவீங்க. அந்த கோலுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது அதுவும் சக்ஸஸ் ஆகுது, தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், புது முயற்சிகளும் சக்ஸஸ் ஆகுது. இது எல்லாமே நல்லா இருக்கு. சனியான 4ஆம் இடத்துல இருக்காரு. இவர் என்ன பண்ண போறாருன்னா, சனி தடைகளை உண்டு பண்ணுவார். நீங்கள் புது முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அவர் டெஸ்டிங் மோடில் இருக்கும்போது நீங்கள் அப்படியே பின் வாங்கிடக்கூடாது. ஜகா வாங்கி நமக்கு ஒத்து வராது போல இருக்கு நீங்கள் பின் வாங்கி உட்காந்துடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்த முயற்சி எடுக்கணும். அடுத்தடுத்து நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்கன்னா குரு பார்வை உங்களுக்கு நேராக இருக்குது, உங்களோட ராசி அதிபதியோட பார்வை உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் சக்ஸஸ் தான் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ சனியோட டெஸ்டிங் மோடில் நீங்கள் ஃபெயிலரா இல்லை பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சுதான்றது உங்களுடைய முயற்சியும் உழைப்பும் பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்கும் மனம் துவண்டு நீங்கள் போகாதீங்க. குறிப்பாக தனுசு ராசிக்கு அந்த அமைப்பே கிடையாது. அவங்க அந்த மாதிரி ஆளே கிடையாது. எதுவாக இருந்தாலும் ரொம்ப தைரியமாக முன்னாடி நின்று செய்யக்கூடிய ஆளு தான் தனுசு ராசினர். அவங்கள இந்த காலகட்டத்தில் இன்னும் அதிக முயற்சி எடுத்து போட வேண்டியதாக இருக்கும். நல்ல சிந்தனையும் நல்ல கோல் செட் பண்ணுற காலகட்டம் தான் இது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த இது இலக்கு என்ன அப்படின்றத யோசிச்சு அதற்கான செயல்முறையில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அது எல்லாமே நல்லா இருக்கு, நல்ல அமைப்பாக தான் இருக்கும். உங்களோட பிளானும் சூப்பராக தான் இருக்கும். சனி மட்டும் கொஞ்சம் தடங்கள் ஏற்படுத்துவார். அதையும் நீங்கள் 2-3 வாட்டி நீங்கள் முயற்சி எடுக்கும்போது அதுவும் சக்ஸஸ் ஆகுது. தனுசு ராசினர் இந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸோட ஹெல்த்தை கேர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அம்மாக்கு அப்பாவுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா உடனே நீங்கள் கேர் எடுத்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் என்ன எதுன்னு கூட இருந்து கவனிச்சுக்கணும். குறிப்பாக நான் சொல்கிறேன்னா, ஃபேமிலியில் அம்மாக்கோ இல்லை மாமியாருக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் உடனே கேர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்க தான் செய்யும். அதற்கு உங்களுக்கு குரு
பார்வை இருக்கிறதுனால அதற்கான சொல்யூஷனும் உடனே கிடைச்சிடும். ரொம்ப பெரிய பிரச்சனையை இழுபறியாலாம் இழுத்துட்டு போகாது. சரியான சிந்தனையோட, சரியான நல்ல எண்ணத்தோட நீங்க ஈடுபடும்போது, அந்த பிரச்சனை சீக்கிரமாவே சால்வ் ஆகுது. ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ நீங்க வெளிய யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. வெளியாள் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ற மாரி ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா நீங்களே வந்து சரியான முடிவோட தலைமை பண்போடு தான் இருக்கிற ஆளு. அதனால உங்களுக்கு இன்னொருத்தரோட இது தேவைப்படாது. இருந்தாலும் நீங்க இந்த டைம்ல நீங்க வந்து ஒரு ஆலோசனைக்காக நாங்க ஃபேமிலி விஷயத்த வெளியே சொல்றதுன்றது கூட இந்த காலகட்டத்துல வேணாம். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தாலுமே விட்டு கொடுத்து போகும்போது உங்களுக்கு எல்லாமே சரியாகுது. ஏன்னா குரு பார்வை இருக்கு. சனியோட அமைப்பு தான் கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணாலுமே குரு பார்வை இருக்கு. அதனால வந்து நீங்க விட்டு கொடுத்து போகும்போது உங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸும் குறையும். அதே மாதிரி வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதாவது என்னென்னா, உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் வந்து கல்யாணத்துக்காகவோ படிப்புக்காகவோ நீங்கள் ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். முக்கியமாக நீங்கள் வந்து அவங்களுக்காக செலவு ஏற்படுற சூழ்நிலையும் இருக்குது. செலவு வந்து அப்படியான செலவுகளாக உங்களுக்கு வந்து வரும். குழந்தைகளுக்காகவும் அவங்களோட மேற்படிப்புக்காகவும் அவங்களோட கல்யாணத்துக்காகவும் உங்களுக்கு வந்து ஒரு சுப செலவுகள் ஏற்படும். தனுசு ராசினருக்கு சிலருக்கு வீடு கட்டும் அமைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயில் பூசாரியா நிறைய பேர் இருப்பாங்க. தனுசு ராசியில் இருக்கவங்க வந்து கோயில் பூசாரியா இல்லை வேற மதத்தில் இருக்கவங்க கூட அந்த மதத்தை தொழுகை பண்ணுறவங்க, அந்த மதத்து சார்பாக ஒரு தலைவராகவும் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதத்துக்கான கட்டிடம் கட்டுவாங்க, கோயில் கட்டுவாங்க. அந்த அமைப்பெல்லாம் இந்த ஆண்டு காலம் ரொம்ப நல்லாவே இருக்கு. நிறைய பேர் தனுசு ராசினர் கோயில் கட்டும் யோகம் இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கு.